சரியான ஒரு கசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோவை லைக் பண்ணி வச்சுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுங்க நம்மளே. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போடுவோம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து உடனே வரும். ஓகே, பற்றி நம்ம வந்து 29/12/2025 ஒரு கசிங் தான் நம்மளே இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 28ஆம் ஒரு கசிங் பார்த்திங்கன்னா ஒரு 887 அடிச்சிருக்கீங்க. நம்ம கொடுத்த நம்பர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 அப்படி 7 எடுத்துருந்தோம். இதில் 7ஆம் நம்பர் மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். 9 அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து 9 அப்படி 5ஆம் நம்பர் எடுத்துக்கோம். இதில் 5ஆம் நம்பர் வந்து மார்க் பண்ணி கொடுத்தோம். ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா 5 அப்படி 7ஆம் நம்பர் வந்து கொடுத்தோம் நம்மளே. இதில் பற்றி நம்ம வந்து 7ஆம் நம்பர் வந்து ஒரு சூப்பரான ஒரு வெற்றி நம்ம வந்து எடுத்துருக்கிறோம். ஆனால் 5ஆம் நம்பர் எதிர்பார்த்தோம். ஆனால் 5ஆம் நம்பர் வந்து இன்றைக்கி கொஞ்சம் உள்ள போயிடுச்சு. இல்லைன்னா ஏதோ ஒரு ஏபிபிசியில் சூப்பராக ஒரு இன்னிங்ஸ் எடுத்துருக்கலாம். கொஞ்சம் மிஸ் பண்ணியாச்சு. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு மட்டும் நம்ம வந்து ஒரு அருமையான இன்னிங்ஸ் வந்து எடுத்துருக்கோம். 7ஆம் நம்பர் மட்டும் தான் பாஸ் ஆகிருக்கேன். ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டு கசிங் தான் நம்ம வந்து எடுத்து வந்துருக்கோம். வந்து 2 மெத்தட் நம்ம ஸ்ட்ராங் பண்ணி தான் இன்றைக்கி எடுத்து வந்துருக்கோம். ஏன்னா நம்ம ஒரே மெத்தடில் வந்து ஒரு நம்பர் தான் ஸ்ட்ராங் பண்ண முடியுது. இன்னொரு மெத்தடில் வந்து இன்னொரு நம்பர் ஸ்ட்ராங் பண்ணி அந்த மாதிரி எடுத்து வந்துருக்கிறோம். உங்கள் கணிப்பில் மேட்ச் வச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் கணிப்பில் மேட்ச் வச்சுனா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கசிங். ஓகேவா? ஓகே, மேலே நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டை நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். இதில் 785 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். நம்ம வந்து 785 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஆப்ஷன் போட்டு ஈங்கிற ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் 293 போட்டு தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் பார்த்திங்கன்னா 9 அப்படி 3 அப்படி 3 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? நம்ம வந்து 785 வச்சு அடிக்கலாம். நமக்கு 9 3ன்னு கிடச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 954 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா 954 இன் ஆப்ஷன் 293 போர்டு. நமக்கு பார்த்திங்கன்னா முதல் கூடிய 2 நம்பர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா 8 அப்படி 4. ஓகேவா? 8 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? நம்ம வந்து 954 வச்சு அடிக்கலாம். நமக்கு 8 4ன்னு கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 429 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா 429 இன் ஆப்ஷன் 293 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 7 அப்படி 9. ஓகேவா? 7 அல்லது 9 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? நம்ம வந்து 429 வச்சு நமக்கு 7 அப்படி 9ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் பற்றி நமக்கு அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 887 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். பார்த்திங்கன்னா 887 இன் ஆப்ஷன் 293 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 3 அப்படி 1. ஓகேவா? 3 அல்லது 1 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? நம்ம வந்து 887 வச்சு நமக்கு 3 அப்படி 1 நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட் எடுத்துட்டோம். இதில் 785 வச்சு அடிக்கல நமக்கு வந்து 9ஆம் நம்பர் வந்து பாஸ் ஆயிருந்துச்சு ஏ போர்டுக்கு. அடுத்து நம்ம 954 வச்சு அடிக்கல நமக்கு வந்து 4ஆம் நம்பர் பாஸ் ஆயிருக்கு. 429 வச்சு அடிக்கல நமக்கு வந்து 7ஆம் நம்பர் வந்து பாஸ் ஆயிருக்கு நம்மளே. ஓகேவா? நம்ம வந்து 887 வச்சு அடிக்கல நமக்கு 3 அப்படி 1 வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு சி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. கண்டிப்பாக 3 அப்படி 1 நம்பர் வந்து எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 3ஆம் நம்பருக்கு இந்த மெத்தட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் தான் வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக 3ஆம் நம்பர் வந்தாலும் ட்ரை பண்ணுங்கள், 1ஆம் நம்பர் வந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து புது மெத்தட்ஸு எனக்கு தெரிஞ்சு இந்த மெத்தட் பிரகாரம் பார்க்கல நமக்கு வந்து 3ஆம் நம்பர்ஸ் தான் ஸ்ட்ராங்காக காட்டுது. கண்டிப்பாக 1ஆம் நம்பரும் பார்த்தீங்கன்னா வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஓகே மக்களே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டை நம்ம வந்து நோட் பண்ணிக்கிறோம். இதில் 785 வச்சு நம்ம இன்னொரு ஆல் போர்டு நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். 785 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேன் மெத்தட் போட்டு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகேவா? இதை வந்து வேறு மெத்தட் நம்ம மாற்றி வச்சேன்னு பார்த்திங்கன்னா அந்த 2 மெத்தட் எடுத்தால் தான் நமக்கு வந்து ஸ்ட்ராங் நம்பர் கண்டுபிடிக்க முடியும். அதில் ஸ்ட்ராங் நம்பர் 3ஆம் நம்பர் கிடச்சிச்சு. அப்படி இதில் வந்து நம்ம கிடைக்கிற நம்பர்ஸ் பார்க்கலாம். ஓகே, 785 டேன் மெத்தட் 993 போட்டு நமக்கு வந்து முதல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கலாம். இதில் கிடைச்ச நம்பர் 6 அப்படி 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இது நம்ம வந்து 785 வச்சு நமக்கு 6 9ன்னு கிடச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 954 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா 954 டேன் ஆப்ஷன் 993 போர்டில் நமக்கு முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 4 அல்லது 0. ஓகேவா? 4 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? நம்ம 954 வச்சு நமக்கு 4 0ன்னு கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் நமக்கு அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 429 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம்.
பார்த்தீங்கன்னா வந்து 429 டேன் ஆப்ஷன் 993 கோடிகள் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ் 8 அப்படியே 0 ஓகேவா. 8 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாங்கன்னா ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. 429 வச்சுட்டு நமக்கு 8 0 கிடச்சிருக்கு. இதில் வந்து ஏ போர்டு அண்ட் பி போர்டில் நமக்கு வந்து 8ஆம் நம்பர் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் சார் 887 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன வரும்னு பார்த்துருவோம். நம்ம வந்து 887 டேன் ஆப்ஷன் 993 கோடிகள் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 பிளட்டி 6 ஓகேவா. 9 பிளட்டி 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. நம்ம வந்து 887 வச்சுட்டு நமக்கு 9 பிளட்டி 6ஆம் நம்பர் வந்து கிடைச்சிருக்கு. இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. வந்தால் பார்த்தீங்கன்னா எந்த போர்டு வரலாம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு 4 days ரிசல்ட் எடுத்திருந்தோம். இதில் வந்து நமக்கு வந்து 9 நம்பர், அடுத்தபடி நமக்கு 4ஆம் நம்பர், அடுத்தபடி நமக்கு வந்து 8ஆம் நம்பர் வந்து பாஸ் ஆயிருக்கு. 8ஆம் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா 8க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6ஆம் நம்பர்ஸ் கொஞ்சம் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. 8க்கு 6 பார்த்தீங்கன்னா நான் வந்து இதனால் நம்ம வந்து மார்க் பண்ணி கொடுக்கல. நம்ம கால்குலேஷனில் டேன் மெத்தடில் பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக கிடைக்குது. அதனால் நம்ம வந்து 6ஆம் நம்பர் வந்து கொடுக்குற வைக்கிறோம். அவங்க கணிப்பில் ஆல் போர்டு ட்ரை பண்ண முதல்ல நீங்கள் 6ஆம் நம்பர் சிங்கிள் ஷாட் உங்களுக்கு கணிப்பில் 6ஆம் நம்பர் வந்தால் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காகவே ப்ளே பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் அதிகமாகவே காட்டுது. ஓகே மலை, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏ போர்டு சி போர்டுக்குன்னு ஒரு மெத்தட் எடுத்தோம். 3 பிளாட்டி 1 நம்பர் வந்து எடுத்திருந்தோம். அடுத்தபடி நம்ம வந்து 6 பிளாட்டி 9 வந்து எடுத்திருந்தோம். இதில் 6ஆம் நம்பர் கொஞ்சம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் வந்து 3ஆம் நம்பர் வரதுக்கு நான் 2 நம்பர் மட்டும் கொடுக்குறேன். 1 9 கணிப்பில் வந்தால் எடுத்துங்க. அதுவும் கணக்கில் வரனால தான் நம்ம வந்து கொடுத்துருக்கேன் ஓகேவா. அடுத்து நம்ம 0 கூட வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை வந்து கொடுக்கல, ஏன்னா நம்பர்ஸ் கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி ஆயிரும் ஓகேவா. அதனால் உங்கள் கணிப்பில் இந்த 3 பிளாட்டி 6ஆம் நம்பர் ஆல் போர்டு ட்ரை பண்ண முதல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளே ஓகேவா. இது நம்ம இந்த ஏபிசிக்கு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். இதில் 36 69 39 93 16 61 19 91 நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். இந்த நம்பர்ஸில் உங்கள் கணிப்பில் மேட்ச் வச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி நம்ம சேனலில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. 36 63 சாரி 36 63 மட்டும் நம்ம வந்து ஒரே நம்பர்னு பார்த்தீங்கன்னா 36 63 மட்டும் மெயினாக கொடுக்குறோம். வேறு நம்பர் வந்தாலும் நீங்கள் வந்து டைப் பண்ணி பாருங்கள் நம்மளே ஓகேவா. ஓகே மலை, இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 887 ஓகேவா. 887க்கு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா திருவேங்கடம் அவர் பார்த்தீங்கன்னா சூப்பராக நியூஸ் வந்து கொடுத்துருவோம். நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லியுமே கமெண்ட் பண்ணுறப்பல ஒரு அருமையான நியூஸை வந்து கொடுக்குறப்பல மேட்ச் பண்ணி கொஞ்சம் விளையாடுன்னு நான் எப்பயுமே சொல்லுவேன். ஆனால் பி போர்டில் பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் வந்து சூப்பராக ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருப்பல. சி போர்டுக்கு 7ஆம் நம்பர் வந்து ஒரு அருமையான கசிங்க தான் நம்மளுக்கு கொடுத்துருப்பல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பி போர்டில் 8 சி போர்டுக்கு 7ன்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிசியில் ஒரு சூப்பரான ஒரு வெட்டி தான் கொடுத்துருப்பல. கொஞ்சம் பார்த்து ப்ளே பண்ணுங்கள், கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏ போர்டுக்கு ஒரு நம்பர்ஸ் எடுத்திங்கன்னா கூட போதும். அது ஒரு சி போர்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏ போர்டுக்கு 2 எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா சி போர்டு ஏசி 26 27 23 இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ளே பண்ணால் கூட ஒரு 1000 வின்னிங் எடுக்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். முத்துகிருஷ்ணன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா 6 7 8 0ன்னு கொடுத்துருக்கல. இதில் பார்த்தீங்கன்னா 7 8ம் பார்த்தீங்கன்னா 2 நம்பருமே ஒரு சூப்பராக ஒரு நியூஸ் வந்து கலந்து போட்டுருந்தாப்புல. அன்றைக்கி ஏபிசியில் ஒரு சூப்பரான வெட்டி வந்திருக்கும். ஒரு அருமையான ஒரு கணிப்பு தான் எடுத்திருக்காப்புல. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 7ஆம் நம்பர் சூப்பராக நியூஸ் வந்து கொடுத்துட்டாப்புல. ஆனால் ஏபிசி மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றி கொடுத்துட்டாப்புல. அடுத்தபடி அருள்தாஸ் அவர் பார்த்தீங்கன்னா சி போர்டில் 08 வந்து கொடுத்துருக்காப்புல. ஆனால் 8ஆம் நம்பர் கொஞ்சம் சூப்பராக எடுத்துட்டாப்புல. ஆனால் கொஞ்சம் போர்டு மாறிச்சு, ஒரு அருமையான ஒரு கஸ்டிங் தான் எடுத்துருக்காப்புல. அடுத்து அன்பழகன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு சிங்கிள் ஷாட் மட்டும் தான் கொடுத்துருக்காப்புல. ஒரு 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான நியூஸ் வந்து கொடுத்துருப்பாரு சிங்கிள் ஷாட்டில். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா கணேஷ் மது அவரு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 7 சிங்கிள் ஷாட்டு, ஏ போர்டு 7 வரலான்னு சொல்லியிருக்காப்புல. ஆனால் சூப்பராக ஒரு கணிப்பு தான் எடுத்துருக்காப்புல. ஆனால் இன்றைக்கி வந்து சி போர்டுக்கு போயிடுச்சு நம்மளே. ஆனால் போர்டு தான் கொஞ்சம் எல்லாம் மாறி மாறி வருது. மாதம் வர கடைசி ஆயிடுச்சு, அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக விளையாண்டுங்க. சங்கர் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 4 7 கொடுத்துருக்காப்புல. இதில் 7ஆம் நம்பர் வந்து ஒரு சூப்பரான ஒரு வெட்டி தான் நம்மளே கொடுத்துருக்காப்புல. அவர் பார்த்தீங்கன்னா இவரும் பார்த்தீங்கன்னா 879 எடுத்துருக்காப்புல. 875. ஆனால் இன்றைக்கி வந்து டபுள்ஸ் கொஞ்சம் எதிர்பார்க்கல. எப்பவுமே ஒரு டபுள்ஸ் எதிர்பார்ப்பாப்புல, இன்றைக்கி கொஞ்சம் எதிர்பார்க்கல. ஆனால் ஒரு 87 எடுத்துருக்காப்புல. ஆனால் கொஞ்சம் உள்ளே வச்சுட்டாப்புல. அதில் ஒரு சூப்பரான ஒரு கணிப்பு தான் எடுப்பாப்புல. கொஞ்சம் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. மதிமானம் அவர் பார்த்தீங்கன்னா 2 டபிள்டி 7ஆம் நம்பர் எடுத்துருக்காப்புல. இதில் 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெட்டி கொடுத்துருக்காப்புல நம்ம சேனலில். அடுத்தபடியாக பாலா அவர் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு இன்னிங்ஸ் தான் கொடுத்துருக்காப்புல. இன்றைக்கி 5 8 6 7 பார்த்தீங்கன்னா 8 7 பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. நம்மளே சூப்பராக ஒரு அருமையான ஒரு இன்னிங்ஸாக எடுத்து கொடுத்துருப்பாப்புல. இவரும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் விளையாண்டுங்க
இவரும் பார்த்தீங்கன்னா சகாதன் வந்து ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் தான் கொடுத்துருக்காப்புல. ரிசல்ட் 58-87க்கு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டை மட்டும் போட்டது ஒரு பாக்ஸ் போட்டிருந்தோம்னா அன்றைக்கி ஒரு 4 டே இன்னிங் வந்திருக்கோம். ஒரு அருமையான ஒரு ரசிங் தான் கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவரும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்ட்ராங். அவர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 7 கொடுத்துருக்காப்புல சிங்கிள் ஷாட்டு. ஆனால் ஒரு அருமையான ஒரு இன்னிங்ஸாக எடுத்துருக்காப்புல. ஆல் போர்டு அல்லது ஏ போர்டுக்கு சூப்பராக ஒரு ஆல் போர்டு இன்னிங்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா 5-0லேருந்து ஒரு நம்பர்ஸ் வர மாதிரி இருந்தால் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்துடும். கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே மாதிரி நாளைக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி வச்சுங்க. புதுசாக பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து வச்சுக்கோங்க. நம்மளே மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் நாளைக்கு ஒரு சிறப்பான ஒரு வெற்றியோடு சந்திக்கலாம். ஓகேவா?